அப்புறம் எல்லாம் நல்லபடியாக பேசி முடிச்சாச்சு. திருப்தி தானம்மா? இல்ல மாப்பிள்ளையோட தனியா பேசணும் அதானே? டேய் போடா. இல்ல மாப்பிள்ளையோட அப்பா அம்மா கிட்ட தனியா பேசணும். என்னம்மா பேசணும்? அப்பா அம்மா கூடயா? போங்க போய் பேசுங்க. டேய் வாடி. எல்லாம் புதுசா இருக்கு. சொல்லுமா. அது ஒன்றும் இல்ல அத்தை, உங்க பையனோட மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது சரியான அம்மாஞ்சின்னு. அவர்கிட்ட என் கண்டிஷன் சொல்லி என்ன யூஸ்? எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க பேச்சு தான் கேட்க போறாரு. அதான் டைரக்டா டீல் பண்ணிக்கலான்னு. என்னங்க சொல்லுமா கேப்போம். ஒன்றும் பெருசாலாம் இல்ல அத்தை, உங்க ஃபேமிலி வேற ரொம்ப பெருசாமே. இந்த ஒரே வீட்ல ஒட்டி ஒட்டி வாழ்றதெல்லாம் எனக்கு சுத்தமா செட் ஆகாது. அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் தனியா போயிடுவோம். என்னடி இந்த பொண்ணு இப்படி பேசுது? இல்ல அப்படியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிட மாட்டேன். ஒரே பில்டிங்ல வெவ்வேறு ஃப்ளோர்ல இருக்கலாம். அப்புறம் இந்த சமைக்கிறது, டீ போட்டு எடுத்துட்டு வருது, இதெல்லாம் எனக்கு வராது. ஸோ எதுக்கு ரிஸ்க்? சமைக்கிறதுக்கு நான் தனியா ஒரு ஆள் போட்டுக்கிறேன். டோன்ட் வரி, நானே பே பண்ணிடுவேன். அப்புறம் இந்த குழந்தைங்கனாலே எனக்கு ரொம்ப அலர்ஜி. வேணா ஃபார் ஃபேமிலி சேக் ஒரே ஒரு குழந்தை பெற்றுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பையன் இருந்தா நல்லா இருக்குமே, ஒரு பொண்ணு இருந்தா ஒன்னா இருக்குமே. இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. என்ன பிரெயின் வாஷும் பண்ண முடியாது. நீங்க சொல்லிட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் அதுங்களை வளர்த்து யார் கஷ்டப்படுறது? அப்புறம் இந்த மாமே மச்சான், நாத்தனார், மாமியார், ஐ கேன் ரிமெம்பர் த ஃபேஸஸ், பட் பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் ஓகேனா உங்க பையனை நான் பாத்துக்கிறேன். அம்மா சூப்பரா பேசுன, நாங்க வரோம். ஏய் வாடி போலாம். கொஞ்சம் ஒர்க்கில் இருந்திருப்பா மாப்பிள்ள. இதோ வந்துருவா. இதை தான் 1 மணி நேரமாக சொல்கிறீங்க. இல்லை மலையாள கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டியிருந்திருப்பா. வந்துருவா இப்போ வந்துருவா. பாய் பாய். டேய் என்னடா இது? யாராவது விட்டுட்டு போறது? இந்த பொண்ணையா பிடிச்சிருக்குன்னு சொன்ன? ட்ராப் தானேப்பா பண்ணுறான். இதெல்லாம் ரொம்ப கேஷுவல்ப்பா. லவ் யூ டார்லிங். ஆஸ் a friend-ஆ? டேய் லவ் யூ வாடா. மா ஏதாவது பாய் பெஸ்டியாக இருப்பாம்மா. ஏண்டா எல்லாத்துக்கும் ஓகேன்ற? வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். நிக்க போற கல்யாணத்துக்கு எதுக்கு வணக்கம்? யாருமா வண்டியில விட்டுட்டு போறது? பாய் பெஸ்டி. அப்ப போன்ல அது பாய் பெஸ்டி 2. டேய் என்னடா நீ 3ஆவதாடா? சார் உங்க பொண்ணை ரொம்ப நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க. ஏன் உங்க பையனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லையா? என் பையனும் நான் அப்படி வளர்க்கல. என் பிள்ளை சொக்க தங்கம். ஆமா சார், எங்க பையனை பத்தி எங்களுக்கு தெரியாது. அவன் அக்மார் சொக்க தங்கம் சார். ஹலோ டார்லிங், நான் வெளியே. Oh no.